சிம்ம ராசியில் இருக்கிற பூர நட்சத்திரங்க. பூர நட்சத்திரமும் ஒரு கர்ம அடிப்படையில் வர நட்சத்திரம் தான். ஒரு குழந்தை பூரத்தில் பிறந்துருச்சு, இல்லை உங்கள் நட்சத்திரம் வந்து பூரமாக இருக்குது, லக்ன புள்ளி பூரமாக இருக்குது, இல்லை ஒரு கிரகம் பூரத்தில் நின்று தசை நடத்துது அப்படின்னாவே அங்கே என்ன சாபம் வச்சுன்னா, ஒரு கன்னி பெண்கள் கல்யாணம் ஆகாமல் ஏங்கி ஏங்கி கடைசி வரைக்கும் இறந்துட்டாங்க, இல்லை கல்யாணமானவங்க சரியாக வாழாமல் இறந்துட்டாங்க. அந்த கன்னிகளோட சாபம் வந்து இந்த பூர நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால தான் அவங்க ஒரு குழந்தை வந்து பூரத்தில் பிறக்குது. நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆண்டாள் அம்மாவும் சொல்லலாம். அவங்க வந்து ரங்கமன்னாருக்காக ஏங்கி 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 கடைசியாக தான் ரங்கமன்னாரை அடைஞ்சாங்க. ஓகேங்களா? அவங்க ஃபஸ்ட்டுலேயே அதாவது அந்த தெய்வத்தோட சமாதானம் பண்ணி திருமணம் பண்ணி ஸ்ரீ ஆண்டாளம்மா வாழ்ந்ததாக நமக்கு கொடுக்கல. கடைசி வரைக்கும் மாலை கட்டி போட்டு ரங்கமன்னாரவே கல்யாணம் பண்ணணும், கடைசியாக தான் இறைவனோட இணைஞ்சாங்க. அந்த மாதிரி இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் திருமண வாழ்க்கை கிடைக்காது. கிடைச்சாலும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது திருமண வாழ்க்கையோட சந்தோஷங்களுக்கு வந்து ரொம்ப ஏங்கி தவிக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரங்களை பிறந்தவங்க வந்து ஸ்ரீ ஆண்டாளம்மாவை தான் வணங்கணும்.